ஹலோ சுச்சு ஃபேமிலி. இப்போ நாங்கள் எங்கள் ஊர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய சித்திரை திருவிழானாலே ஃபேமஸாக இருக்கக்கூடிய நாகாத்தம்மன் கோயிலுக்கு நானும் பாப்பா அம்மாவும் கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ் ஸ்டாப் பக்கத்திலே முத்துமாரியம்மன் கோவில் இருக்கும். முத்துமாரியம்மன் கோவில் நல்ல வேளை நாங்கள் போகும்போது தான் அவர் பூஜை பண்ண ஆரம்பித்தார். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோவிலை சுற்றி வர ஆரம்பித்தோம். அவர் பக்கத்திலே வலது பக்கத்தில் விநாயகர் இருப்பார். அவருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அப்படியே நானும் பாப்பாவும் கோவில் சுற்றி வர ஆரம்பித்தோம். கோவில் சுற்றி வர ஆரம்பிக்கும் போதே அந்த அபிஷேக தண்ணி வரும்ல, அந்த இடம் நான் எப்பயுமே கண்ணில் எடுத்து ஒத்திக்கிட்டு போவேன். அதே பழக்கம் இப்போ பாப்பாவுக்கும் கரெக்டாக அதே மாதிரியே பண்ண ஆரம்பித்தா. இடது பக்கத்தில் நம்ம முருகர் இருப்பார். அவரை பார்க்கலனா எப்படி, அவர் தான் நம்ம தோஸ்தாச்சே. அவரையும் பார்த்துட்டு அப்படியே அவருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு முத்து மாரியம்மனை பார்த்துட்டு மறுபடியும் விழுந்து கும்பிட்டோம். நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத பாப்பா பார்த்துட்டு பாப்பாவும் இப்போலாம் அதே மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் விழுந்து கும்பிட்டுட்டு எழுந்து சாமி மறுபடியும் கும்பிடுவேன். அதே மாதிரியே பாப்பாவும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நம்ம இப்படி அடுத்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ண ஆரம்பித்தோம். எப்பயும் வர பஸ்ஸு இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப லேட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. பஸ்ஸே ரொம்ப நேரமாக வரலை. பஸ்ஸு வந்ததும் பஸ் ஏறி முடிச்சுட்டு தும்பூரில் போயிட்டு நம்ம இறங்கிட்டோம். அந்த ஊர் பேர் தும்பூர். தும்பூரில் தான் அந்த அம்மன் இருக்காங்க. ஆட்டோ ஏறி நம்ம கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக பச்சை பசேல்னு அழகாக இருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு இறங்கனதும் குழந்தைங்க விளையாடக்கூடிய சொப்பு சாமான்லாம் மண்ணில் வச்சுருந்தாங்க. மண் சொப்பு சாமான்லாம் பார்த்தோன்னே என்னோடய ஸ்கூல் மெமரி, சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் போயிட்டு அப்படியே அந்த பொறிக்கடைலாம் பார்த்துட்டு சாமியோடைய கோபுரம் பார்த்தோம். கோபுரம் பார்த்து முடிச்சுட்டு அர்ச்சனை வாங்கினோம். அர்ச்சனை வாங்கிட்டு நான், பாப்பா, அம்மா, பாட்டியும் வந்துட்டாங்க. அப்புறம் பாட்டியும் சேர்ந்து போனோம். இந்த பிள்ளையார் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் நோட் பண்ணி பாருங்கள். அழகாக அந்த தேங்காய் ஓடுக்குள்ளே பிள்ளையார் செஞ்சு வச்சுருந்தாங்க. க்யூட்டாக இருந்தது. அப்புறம் சாமியை பார்க்குறதுக்காக முன்னாடி வாசலில் எப்பவுமே தொட்டு கும்பிடுவோம்ல, அப்படி தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். உள்ளே போயிட்டு கற்பூரம் வச்சு ஃபஸ்ட்டு சாமியை மனசில் நினச்சிட்டு போயிட்டு பொது தரிசனத்தில் நிற்க ஆரம்பித்தோம். நாங்கள் போயிருந்த நேரம் சாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போல். ஸோ சாமி மூலஸ்தானம் மூடி வச்சுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, க்யூவிலேயாச்சும் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் போய் நின்னோம். க்யூவில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் ஒன்றும் கோவில் வேலைப்பாடு ஒன்றும் முடியல. இது ரொம்ப காலத்து பழைய கோவில். ஆனால் இப்போ மறுபடியும் சீரமைப்பு பண்ணுறாங்க. அதனால் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் தேங்காய் உடச்சிட்டு நம்மளோட வேண்டுதலை சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு சாமியை காட்டுறேன். 2 minutes தான் எடுத்தேன். சாமியை நீங்களும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க சாமிக்கிட்ட. நான் கொஞ்சம் நேரம் தான் எடுத்தேன். நீங்களும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்களும் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும் நானும் வேண்டிக்கிறேன். அப்போவும் வேண்டிக்கிட்டேன். இப்போது அடுத்து அர்ச்சனை கொடுத்து அர்ச்சனை வீட்டில் இருக்க எல்லார் பேரும் சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனையும் பண்ணி முடிச்சிட்டோம். அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு கோவில் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். கோவிலில் இடது பக்கம் முருகர் இருப்பார். ஃபஸ்ட்டு அவரை பார்த்தேன். இவர் பக்கத்தில் அதாவது அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. அங்க பிரதட்சணம் பண்ணுறவங்க குளத்துல குளிச்சுட்டு இவரை வேண்டிக்கிட்டு இவர்கிட்ட கற்பூரம் எடுத்துகிட்டு தான் அங்க பிரதட்சணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்ல நேரம் நான் போகும்போது நிறைய பேர் அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் பாருங்கள். பாப்பா நானும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டோம். அப்படியே தலவிருட்ச மரம். இந்த தலவிருட்ச மரத்தில் தான் நம்ம வேண்டிக்கிட்டு கல்யாணம் ஆகணும், இல்லை குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் தலவிருட்ச மரம் வேண்டிக்கிட்டு அந்த அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம் அப்படிலாம் மேலே போட்டு அர்ச்சனை செய்வாங்க. நாங்களும் மனசில் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு மஞ்சள், குங்குமம் வாங்கி போட்டு நாங்களும் மனசில் வேண்டிக்கிட்டோம். கண்டிப்பாக அது 1 வருஷத்துக்குள்ளே நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. எங்களுக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் பார்க்கும்போதே மனசில் நினச்சிக்கோங்க. நாங்கள் பண்ணதே உங்களுக்கும் பிளெஸ்ஸிங்ஸாக கண்டிப்பாக நடக்கும். நமக்கு நம்ம லைஃப்பில் அதிகபட்ச பேராசையே நிம்மதி தான். அந்த நிம்மதி கொடுத்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக அமையும். ஸோ இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமையட்டும் நான் வேண்டிக்கிறேன். அடுத்து கோவில் குளம் பார்த்தோம். கோவில் குளம் பார்த்துட்டு நம்ம இப்போது 9 லக்ஷ்மியை பார்க்க போகிறோம். ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, தனலக்ஷ்மின்னு 9 லக்ஷ்மியும் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டேயும் நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கிட்டு அடுத்து வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை பார்க்க போயிட்டோம். பிள்ளையார்கிட்ட போயிட்டு அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பொட்டு வச்சாங்க. அவங்கக்கிட்ட நம்மளும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அடுத்து நம்ம போக போகிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இது நாகாத்தம்மன் கோவில்னு. ஆல்ரெடி நாகாத்தம்மனுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அந்த ஸ்டோரி ஒருவேளை
மேபி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட அந்த ஸ்டோரி நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து அந்த அம்மனுடைய மொத்தம் 3 பாகமாக இருக்கும். தலை, உடல், வால்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து தலை, அந்த அம்மனுடைய தலையை பார்த்தோம். இப்போ வந்து உடல் பார்க்க போகிறோம். உடல் வந்து அழகாக ஒரு வயல்வெளி நிலத்துக்குள்ளே இருக்கும். அதாவது கரும்பு நிலம், இந்த பக்கமும் கரும்பு, அந்த பக்கமும் கரும்பு, நடுவில் வந்து அந்த அம்மாவோடைய உடல் இருக்கும். வாலும் வந்து ஒரு 13 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இதுதான் அந்த அம்மாவுடைய உடல். உடலுக்கும் எப்போவும் பூஜை நடக்கும். அங்கே நடக்கிற போலே இங்கேயும் கண்டிப்பாக பூஜை நடக்கும். இது அம்மாவுடைய உடல். இவங்ககிட்ட வேண்டிக்கோங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்துட்டு கிச்சிமாவும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிட்டா. அப்புறம் அவங்க நிறைய கடை போட்டிருந்தாங்க. வளையல் கடை, பொம்மை கடை, நிறைய டாய்ஸ் அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நாங்களும் பார்த்துக்கிட்டு போனோமே தவிர எதுவும் வாங்கலை. மோஸ்ட் ஆஃப் நான் வெளியில் போட்டால் எதுவுமே வாங்க மாட்டேன். நார்மலாகவே நான் எதுவுமே அவ்வளோ வாங்க மாட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பார்ப்பேன், ரொம்ப ஓகே இஷ்டம், மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வாங்குவேன். தேவையில்லாமல் வாங்கி நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்களும் இதுக்கு வந்து தேவையில்லாமல் வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் முக்கியமானதை மட்டும் வாங்கிங்க. மிச்சதெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பொரிக்கடலைலாம் இருந்துச்சு. எங்கள் பாட்டி வந்து பொரிக்கடலை வாங்கிக்கிட்டாங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. ஆல்ரெடி நான் வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு சாமியோட ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய ஃபோட்டோஸ் இப்போ வரைக்கும் மாட்டாமலே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படிலாம் பண்ணாதீங்க. என் முகத்தை பார்த்தீங்களா? எனக்கு கொஞ்சம் நேரம் வெயிலில் இருந்தாலே ரொம்ப ஒரு மாதிரி வேர்த்துடும். எனக்கு ரொம்ப வேர்த்து ஃபுல்லாக களைய ஆரம்பிச்சிடுச்சு. ஃபுல்லாக களைஞ்சி நல்லா கருப்பாயிட்டேன், நல்லா டேர்ன் ஆகிட்டேன். என் பொண்ணு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தா. அடுத்து பக்கத்தில் வந்து புற்றம்மன் இருப்பாங்க. புத்தம்மன், நம்ம சொல்லலாம் புத்தம்மன், நல்லா புரியுற மாதிரி சொல்லலாம் புற்றம்மனை பார்த்துட்டு அவங்களுக்கும் இன்றைக்கி நல்லா அபிஷேகம்லாம் முடிச்சு வச்சுருந்தாங்க. அவங்களையும் போய் வேண்டிக்கிட்டு அவங்கக்கிட்டேயும் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து போகிற வழி ஃபுல்லாக பொரிக்கடை, ஸ்நாக்ஸ் கடை அதை மாதிரி இருந்துச்சு. அம்மாலாம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் போய்ட்டு ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜூஸ் குடிக்க உட்காரும் போது தான் பார்த்தா என் முகம் இந்த அளவுக்கு இருக்குது. நீங்களே பார்க்கலாம் நான் எந்த அளவுக்கு டேர்ன் ஆகியிருக்கேன். ஃபுல்லாகவே நல்லா டார்க் ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் எனக்கு வெயிலில் இருந்தாலே ஒத்துக்காது. அந்த அளவுக்கு ஆகியிருக்கேன். நான் வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. அடுத்து பாப்பா, எனக்கு மேலே பாப்பாவும் அப்படி ஆகிட்டா. அவளுக்கு தூக்கம் வேறு வந்துருச்சு. அம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னாங்க. அப்புறம் தம்பிங்களுக்கு அது வாங்கிக்கிட்டு நாங்கள் ரிட்டன் வரும்போது பார்த்தா அதான் நெற்மணிக்கெல்லாம் நெற்பயிரெலாம் நல்லா வளர்ந்து நல்லா அறுவடைக்கு தயாராக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேயர் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எனக்கு எப்பயுமே இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு மாதிரி மன நிம்மதியாக இருக்கும். அம்மனை பார்த்துட்டு இவரை பார்க்காம நான் போகவே மாட்டேன். எனக்கு அங்கேவே ஆட்டோ கிடச்சிது. பட் ஆனால் நான் வந்து இவரை பார்க்காம நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இவர் கொஞ்சம் தூரத்தில் இருப்பார். இவரையும் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஆட்டோவே ஏறினேன். நீங்களும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இவர்கிட்டையும் நம்ம நினச்சது கேட்டது கிடைச்சாலே கிடைக்கும். நீங்களும் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இவரெல்லாம் அப்போல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ பெருசான சிலை எப்படி தான் கட்டியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும். நான் எப்பயுமே அது அவரை அப்படி பார்ப்பேன். எனக்கு எப்பயுமே ஒரு ஆச்சரியமாக பார்ப்பேன் அவரை நான். அது இல்லாமல் இங்கே வந்து தண்ணியில் மூழ்காத ஒரு கல் இருக்கும். இது நான் பிறந்து கொஞ்சம் வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எப்போ போனாலும் அதுக்குள்ளே வந்து காசு போட்டுட்டு அதை தொட்டு பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை தொட்டு பார்க்குறதுக்கு. கையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் அதுக்குள்ளே வச்சுடுவேன். என் பொண்ணுக்கு கோவில் விட்டு வர மனசே இல்லை. சாமி பக்தியிலே ஊறிட்டா. நான் கோவில் விட்டு வரமாட்டேன்னு ஒரே அழுகை. எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி ஆட்டோவில் உட்கார வச்சு நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆட்டோவிலே போகலை. ஆட்டோவிலேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து நாங்கள் வீட்டுக்கு போவோம். எங்கள் ஊர் பஸ்ஸை பற்றி நாங்கள் சொல்லவே வேணாம். எங்கள் ஊர் பஸ்ஸுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒன்று கூட வராது. அது இப்போ எலெக்ஷன் டைமுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டாங்க. எப்போ பஸ்ஸு வரும்னு ஒரு நம்பிக்கை இல்லை. மனசில் என்ன தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நானும் என் பொண்ணு, பாட்டி, அம்மா எல்லோரும் போய் பஸ் ஸ்டாப்பில் உட்கார வச்சிட்டோம். இவ்வளோ தான் இன்றைய ஸ்டோரி. நாங்கள் இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ எடுத்தோம். ஓகேங்களா? நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம். டாட்டா. அம்மா நீ டாட்டா சொல்லு. டாட்டா.